பிரியமானவர்களே, இன்று 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து வினாக்களையும் விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள். சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்ததும் வானத்திலிருந்து இறங்கி எல்லா பலிகளையும் பட்சித்தது எது? அக்கினி. 2. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமையையும் கண்ட மக்கள் பணிந்து குனிந்து என்ன சொல்லி துதித்தார்கள்? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 3. தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணின நாளிலே எத்தனை மாடுகளையும் ஆடுகளையும் பலியிட்டனர்? 22,000 மாடுகள், 1,20,000 ஆடுகள். 4. சாலமோனும் மக்களும் எத்தனை நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள்? 7 நாளளவும். 5. 7ஆம் மாதம் 23ஆம் தேதியில் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிடப்பட்ட போது எப்படி போனார்கள்? சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாய். 6. சாலமோனின் விண்ணப்பத்தை கேட்ட கர்த்தர் இரவிலே தரிசனமாகி இந்த ஸ்தலத்தை எதற்காக தெரிந்து கொண்டேன் என்றார்? பலியிடும் ஆலயமாக. 7. எது இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்தும் அழிக்கவும் எதற்கு கட்டளையிட்டு அனுப்புவேன் என்றார்? மழை, வெட்டுக்கிளி, கொள்ளை நோய். 8. கர்த்தரின் நாமம் தரிக்கப்பட்ட மக்கள் என்னென்ன செய்ய வேண்டும்? தாழ்த்துதல், ஜெபம் பண்ணுதல், தேடுதல். 9. தேசம் க்ஷேமமாயிருக்கும்படி எதை விட்டு கர்த்தரிடம் திரும்ப வேண்டும்? பொல்லாத வழிகளை. 10. எதற்காக கர்த்தர் இந்த ஆலயத்தை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினார்? கர்த்தரின் நாமம் இருக்கும்படி. வருகிற வாரம் 2 நாளாகமம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.